அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஸ்டன்னிங் எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத சாரு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை ஆரம்பத்தை வாசிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக போகலாம். சரிங்களா? இட் இஸ் நீட்டு கேட்குறாங்களா இல்லை எனக்கு தெரியல பிள்ளைங்களா, பட் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் டெல்லிங் யூ. பாருங்கள், எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்டேட்மெண்ட் கிளியர்லி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். To call a dimensional quantity large or small is meaningless without specifying a standard for comparison. In view of this, reframe the following statements wherever necessary. அர்த்தம் புரியுதா பிள்ளைங்களா? அதாவது ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டியை பெரியது சிறியது என்று அழைப்பது அர்த்தமற்றது. அதை மற்றொன்றோடு ஒப்பிடும் பொழுது தான் அது பெருசு சின்னதுன்னே சொல்ல முடியும். இந்த விஷயம் சொல்லும்போது சாருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கலீலியோவுடைய முதல் ஸ்டேட்மெண்ட் இதான் பிள்ளைங்களா, சயின்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு அதை வச்சு நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஹீ டெல்ஸ், பெரியது சிறுசுன்னு பேசாதீங்க, எவ்வளவுன்னு குவான்டிஃபை இட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் சார் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் திஸ் சாக் பீஸ். ஓகே, கேமராவும் இந்த சாக் பீஸ் வரட்டும். இந்த சாக் பீஸ் பெரியதா சிறியதா? யூ கேனாட் டெல், ரைட்? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த சாக் பீஸ், ஐ டேக் திஸ் பாட்டில். ஓகே, இன் ரிலேஷன் டு திஸ் பாட்டில் திஸ் இஸ் ஸ்மாலர். காட் தி பாயிண்ட்? அதே இது இன் ரிலேஷன் டு திஸ் சாக் பீஸ் திஸ் பாட்டில் இஸ் லார்ஜர். அதை அங்கே பாருங்க. அடுத்து சே திஸ் இஸ் எ ஸ்மால் சாக் பீஸ், smaller than this chalk piece. So in relation to this small chalk piece, this is larger. Now tell me which is larger, which is smaller. It is absolutely meaningless. ஒரு விஷயத்தை பெருசு சின்னதுன்னு சொல்கிறது அர்த்தம்ல. ஒரு பழமொழி கூட உண்டு, ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பு பூ சக்கரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், ஏதாவது ஒன்றை சொன்னால் இன்னொன்னோட்டு ஒப்பிட்டு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு சயின்ஸில் இன் ரிலேஷன் டு சம்திங் தான் சொல்ல முடியுமே ஒழிய சும்மா உரிச்சொற்கள் பயன்படுத்துவதில் எந்த பலனும் இல்லை. இந்த அர்த்தத்தில் நம்ம போகலாம். ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை? என்ன சொல்லலாம்? எங்களுக்கு சாக் பீஸ் இருக்கா? ஆட்டம்ஸ் ஆர் வெரி மச் ஸ்மாலர் தென் சாக் பீஸ். எ செல், எ வைரஸ், எ பாக்டீரியா, எ ஹியூமன் பீயிங், கேமரா, லைட், லைட் மீன்ஸ் பல்ப். ஸோ இப்படி நீங்கள் சொல்லலாம். ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மாலர், மீனிங்லெஸ். ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் மீ, ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து பாருங்க. A jet plane moves with great speed. No meaning. It has got no meaning. எப்படி சொல்லலாம்? A jet plane moves with greater speed than car. காரோட வேகமாக போகும். Maybe with greater than cycle. அப்படி சொல்லலாம். இட் ஹஸ் காட் மீனிங். அப்போ தான் மீனிங் இருக்க ஒழிய வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் கேட்குறான், ஜெட் பிளேன் அப்போ லைட்டை விட வேகமாக போகுமா? நோ நாட் அட் ஆல். ஸோ இன் ரிலேஷன் டு, அப்போ இல்லாட்டி என்ன சொல்லணும்? யூ ஷுட் குவான்டிஃபை இட். அப்படி இல்லாமல் வெறும் லா, இது நம்ம தமிழில் உரிச்சொல் சொல்லுவோம் இல்லையா, பெரியது சிறியது மிகப்பெரியது. இட் ஹஸ் காட் நோ மீனிங் இன் சயின்ஸ். தென் தி மாஸ் ஆஃப் தி ஜூபிட்டர் இஸ் வெரி லார்ஜ். Okay, how will you tell? The mass of the Jupiter is very large in relation to the mass of the Earth. எர்த்தினுடைய நிறையோடு ஒப்பிடும் பொழுது it is more massive. Otherwise, the mass of the Jupiter is much higher in relation to the moon. அப்படி சொல்லலாம். Get the point? Then the air inside this room contains large number of molecules. Correct. In relation to எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல், இது ஒரு நோட் புக் இருக்கு. இன் ரிலேஷன் டு நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் திஸ் நோட் புக் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்ல முடியாது? அது அப்சல்யூட் லார்ஜர். நோ நத்திங் இஸ் அப்சல்யூட். ரைட்? அடுத்து, எ புரோட்டான் இஸ் மச் மோர் மாசிவ் தேன் எலக்ட்ரான். ரீஃப்ரேம் பண்ணுறதுனா, புரோட்டான் இஸ் மச் மோர் மாசிவ் இன் ரிலேஷன் டு தி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மாஸோட ஒப்பிடும் பொழுது புரோட்டானுடைய மாஸானது மிக அதிகமானது. அடுத்து பாருங்க. தி ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் இஸ் மச் ஸ்மாலர் தென் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட். ட்ரூ. ஆனால் எப்படி சொல்லுவீங்க? தி ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் இஸ் மச் ஸ்மாலர் இன் ரிலேஷன் டு
the speed of the light. Such is the understanding about the quantities in science பிள்ளைங்களா. ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஷுட் ஹாவ். ஓகே, ஸோ பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷேர் பண்ண விரும்பினா கூட, இது சம்மந்தமாக ஏதாவது ஷேர் பண்ண விரும்பினா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் அறிவுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட அறிவு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அவங்களுக்கு இந்த நம்ம சேனல் இருக்கக்கூடிய தகவல் சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், மாற்றம் நிகழும். அந்த உதவியை செய்யுங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.